நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் தவித்தனர். இதனால் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை உருளையன்பேட்டையைச் சேர்ந்த ஓட்டுநர் தூக்கில் தொங்கியதால் உறவினர்கள் அவரை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறவே உறவினர்கள் மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி அவசர சிகிச்சை பிரிவு கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். பின்னர் கடந்த 30ஆம் தேதியும் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றதால் இதுபோன்ற தாக்குதலில் விரக்தியடைந்த மருத்துவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நள்ளிரவு முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதலாக போலீசார் நியமிக்கப்படுவர் என்று உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டனர். இந்நிலையில் காலையில் பணிக்கு வந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து அவசர சிகிச்சை பிரிவு வாயில் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இவர்களின் போராட்டத்தினால் உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் அவதியடைந்தனர். உள்நோயாளிகளுக்கு மாத்திரை மருந்து வழங்கப்படாமல் பரிசோதிக்கப்படாமல் பொதுவாக மருத்துவமனையில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை. மேலும் புறநோயாளிகளுக்கு சீட்டுப்பதிவும் நடைபெறவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனையே போராட்டக் களமானது. இத்தகவலை அறிந்த பெரியகடை உதவி ஆய்வாளர் சேகர் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து வலுக்கட்டாயமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர். மேலும் சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் மற்றும் அதிகாரிகள் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முதல்வர் மற்றும் துறை செயலரிடம் பேசி தாக்குதல் சம்பவத்திற்கு முடிவு எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து அனைவரும் பணிக்கு திரும்பினர். இருப்பினும் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. அதன் பிறகே சகஜ நிலை திரும்பும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பிற்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் ஆளுநர் இக்பால் சிங் அதிரடியாக மாற்றப்பட்டார். மேலும் புதிய ஆளுநராக வீரேந்திர கட்டாரியா நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவையில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரும் காங்கிரஸ் தலைவராக இருந்தவருமான இக்பால் சிங் ஆளுநராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக புதுவையில் ஆளுநராக இருந்த இக்பால் சிங் மாற்றப்படுகிறார் என்று தகவல்கள் பரவி வந்த நிலையில் ஆளுநர் இக்பால் சிங் திடீரென மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆளுநராக வீரேந்திர கட்டாரியா நியமிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவராகவும் மேல்சபை பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த வீரேந்திர கட்டாரியா புதுவை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளதால் வருகிற 15ஆம் தேதி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் விரைவில் புதுவை வந்து பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று கூறப்படுகிறது. புதுவை 45 அடி சாலை வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் சமூக விரோதிகளின் தொடர் அச்சுறுத்தலை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் டிஐஜியிடம் மனு அளித்தனர். புதுவை 45 அடி சாலை வள்ளலார் சாலையில் உள்ள வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் சமூக விரோதிகளின் தொடர் அச்சுறுத்தலை கண்டித்து அரை நாள் அடையாள கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வள்ளலார் சாலையில் கடைகள் யாவும் மூடப்பட்டு சாலை வெறிச்சோடியது. இந்நிலையில் வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் சங்க தலைவர் கருணாநிதி தலைமையில் துணைத் தலைவர் செல்வராஜ், செயலாளர் சுயான்பாய் முன்னிலையில் ஒன்று கூடி ஐஜியிடம் மனு கொடுக்க முடிவு செய்தனர். பின் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் வேல்சொக்கநாதன் திருமண நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஐஜி அலுவலகத்திற்கு சென்றனர். ஊர்வலத்தை முன்னாள் வர்த்தக சபை தலைவர் சிவசங்கர் மற்றும் ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் பாலு ஆகியோர் துவக்கி வைக்க சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு காவல்துறை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணயா இல்லாததால் டிஐஜி அதுல் கத்தாரியிடம் மனு அளித்தனர். மேலும் சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலை தடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழாவில் அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர்கள் மதியன்கிற வெங்கடேசன், வையாபுரி மணிகண்டன், தொழிலதிபர் லூயி கண்ணையா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதுபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதுபோன்று பல்வேறு அமைப்பு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது.
புதுவை சமூக நலத்துறை வளாகத்தில் நடைபெற்ற நாவிதர்களுக்கு தொழிற்கருவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நாவிதர்களுக்கு தொழிற்கருவிகளை வழங்கி சிறப்பித்தனர். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாவிதர்களுக்கு தொழிற்கருவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சமூக நலத்துறை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு மற்றும் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நாவிதர்களுக்கு தொழிற்கருவிகளை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் TPR செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தங்கள் தொகுதியைச் சேர்ந்த நாவிதர்களுக்கு தொழிற்கருவிகளை வழங்கினர் மற்றும் 6,80,000 ரூபாய் மதிப்பிலான 58 சிகை அலங்கார நாற்காலிகளை வழங்கினர். விழாவில் சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன், கள அதிகாரி சாந்தி மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து திருக்கனூர் கடை வீதியில் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் ஆணைப்படியும் தலைமை கழக நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படியும் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் பிரமாண வாக்குமூலத்தினை திரும்பப் பெறக் கோரியும் தாமதம் செய்யாமல் சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தியும் புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக அமைப்பு செயலாளர் இளங்கோவன் தலைமையில் வரும் 8ஆம் தேதி தலைமை தபால் நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களும் கலந்து கொள்ள வலியுறுத்தும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் கடை வீதியில் பொதுமக்களுக்கு ஆர்ப்பாட்டம் குறித்த நோட்டீஸ் வழங்கப்பட்டது. முன்னாள் கொம்யூன் பெருந்தலைவர் AK குமார் தலைமையில் தொகுதி செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், பாலகிருஷ்ணன், செந்தில்வேலன் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வழங்காததை கண்டித்து பூர்ணாங்குப்பம் மக்கள் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பூர்ணாங்குப்பத்தில் 100 நாள் வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு இத்திட்டத்தின் கீழ் பூர்ணாங்குப்பம் மக்களுக்கு 16 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டது. எனவே 100 நாள் வேலை வழங்காததை கண்டித்து பூர்ணாங்குப்பம் மக்கள் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் பூர்ணாங்குப்பம் குளம் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ளதை கண்டித்தும் அந்த குளத்தை தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தினர். புதுவையிலிருந்து புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. புதுவையிலிருந்து வாரந்தோறும் செவ்வாய், புதன், ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் செல்லும் புதுவை மும்பை தாதர் எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கமாக இரவு 8:15 மணிக்கு புறப்பட்ட நிலையில் இனி இரவு 8:30 மணிக்கு புறப்படும் வகையில் அந்த ரயிலின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. அதுபோன்று புதுவையிலிருந்து சனிக்கிழமை தோறும் யஷ்வந்த்பூருக்கு செல்லும் ஹரிப்ரத் எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு இரவு 10 மணிக்கு புறப்பட்ட நிலையில் இனி 1 மணி நேரம் முன்பாகவே, அதாவது இரவு 9 மணிக்கே புதுவையிலிருந்து புறப்படும் வகையில் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதுடன் சென்னையிலிருந்து தினமும் இரவு 10 மணிக்கு புதுவை வரும் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூரில் 6 மணிக்கு புறப்படுவதற்கு பதிலாக மாலை 6:30 மணிக்கு புறப்படும் என்பதால் இனி இரவு 10:30 மணிக்கு புதுவையை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த உபயோகத்திற்காக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாடகைக்கு இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் கூறுகையில், சொந்த உபயோகத்திற்கு பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தனியார் கம்பெனிகளுக்காக நாள் மற்றும் வருடாந்திர வாடகைக்கு பயன்படுத்துவதாக போக்குவரத்து துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. மேலும் போக்குவரத்து வாகன சட்டப்படி சட்டவிரோதமாக வாடகைக்கு விடப்படும் இருசக்கர வாகனங்களுக்கு 2000 இலகு ரக வாகனங்களுக்கு 3000 அபராதம் விதிக்கவும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் இடம் உண்டு. அதுபோன்று சரக்கு ஊர்திகளில் பயணிகளை ஏற்றுச் செல்லக்கூடாது என்றும் மேலும் அனுமதி சீட்டில் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை மீறக்கூடாது என்றும் இவற்றை மீறினால் ஒவ்வொரு பயணிகளுக்கும் 50 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும், அனுமதி இல்லாமல் வாகனம் இயக்கியதற்காக மேற்படி வாகனத்தை பறிமுதல் செய்யவும் மோட்டார் வாகன சட்ட விதிகளில் வழிவகை உள்ளது என்றும், எனவே சொந்த உபயோகத்திற்கென பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாடகைக்கு விடும் சட்டவிரோதமான செயல்களில் வாகன உரிமையாளர்கள் ஈடுபட வேண்டாம் என்றும், இதனை மீறினால் வாடகைக்கு விடப்படும் வாகனங்கள் தக்க நடவடிக்கைக்கு உள்ளாகும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.